கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 80வது அதிகாரம் 19வது வசனம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். என கருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முதலாவதாக கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வார். நாம் எந்த பகுதியில் எந்த பாதையில் சென்று கொண்டு இருக்கிறோமோ அந்த பாதையிலிருந்து முதலாவது கர்த்தர் நம்மை திருப்ப வேண்டும். அடுத்ததாக அவருடைய முகம் நம்மேல் பிரகாசிக்கப்பட வேண்டும். அப்போ அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுவோம். ஆகவே எனக்கு அருமையான பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட நாம் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாளில் ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் சென்று கொண்டிருக்கிற பாதை சரியாக இருக்கிறது, நான் செய்கிற காரியங்கள் சரியாக இருக்கிறது என்று சொல்லி பல காரியங்களை நம்ம சொல்லலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சேனைகளின் கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரோ. ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கலாமா, எங்களை திருப்பி கொண்டு வாரோம் ஆண்டவரே. அப்போது உங்கள் முகம் எங்கள் மேலே பிரகாசிப்பிக்க பண்ணுவீர். அப்போது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை, குன்றி போகவும் இல்லை. என்று கர்த்தர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். சேனைகளின் கர்த்தரிடத்தில் நாம் திரும்பி செல்லுவோமா? அவர் முகம் நம்மேல் பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். அவருடைய முகத்தினுடைய வெளிச்சம் நம்முடைய குடும்பத்தின் மேல் பட நம்மை அர்ப்பணிக்கலாமா? இன்றைய நாளில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, நாங்கள் உங்களை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே, நாங்கள் உண்மையே பின்பற்றுவோம். நம்ம சொல்லும் பொழுது அவர் நம்மை உயர்ப்பிப்பார். எந்தெந்த இடங்களில் குடும்பங்களில் யார் யார் ரட்சிக்கப்படவில்லையோ, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையை, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் திரும்பி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை என் நிமித்தமாய் என் சந்ததி, என் குடும்பம், என்னுடைய சார்ந்தவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ, ஒருவேளை என்னிடத்தில் குறைகள் குற்றங்கள் இருக்கிறதோ, நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் பொழுது அவர் நம்மை உயர்ப்பிப்பார் என்று அவரை பலப்படுத்துவார். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு புதிய ரட்சிப்பை கொடுக்கும்படியே நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். எங்களை ரட்சியும் ஆண்டவரே, எங்களை உயர்ப்பியும் ஆண்டவரே. நாங்கள் உங்கள் நாமத்தை தொழுது கொள்வோம். நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. நாங்கள் எந்த பகுதியிலே உமக்கு விருப்பம் இல்லாத பாதையிலே நாங்கள் சென்று கொண்டிருப்போமானால் கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆராய்ந்து பார்த்து எங்களை திருப்பி கொண்டு வாரும். உங்கள் முகத்தை எங்கள் மேல், குடும்பத்தின் மேல், எங்களை சார்ந்தவர்கள் மேல் உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். உம்முடைய முகத்தின் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு வாழ்விலும் இன்று உம்முடைய முக பிரகாசம் ஆண்டவரே விளங்குகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.